Hey guys, welcome back to our channel. Now I'm Nivin from Fake Out Tamil. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நேத்து தான் Samsungல இருந்து Samsung M32 5G அப்படிங்கற இந்த மொபைல் ஃபோனை வந்து எதுக்குனே தெரியாம ஒரு 5G அப்படிங்கற பேரை வச்சு லான்ச் பண்ண போறாங்க அப்படினு சொல்லி நம்ம ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பட் இன்னைக்கு அதே மாதிரி Realmeல இருந்து எதுக்குனே தெரியாம ஒரு மொபைல் ஃபோனை வந்து லான்ச் பண்றாங்க. சோ அது எதுக்கு லான்ச் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கும் தெரியல, பிராண்டுக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மொபைல் ஃபோனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme C21Y அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் தான். சோ இந்த மொபைல் ஃபோனை why லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறது பிராண்டுக்கும் தெரியல, நமக்கு தெரியல. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆல்ரெடி இந்த மொபைல் ஃபோன் வந்து குளோபலா வந்து வியட்நாம்ல லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இதுல என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஓகே, சோ இந்த வீடியோல நம்ம Realme லான்ச் பண்ண போற இந்த Realme C21Y அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்ன பிரைஸ் இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ நாட் ஹேண்ட்சம் வீடியோ தான், மொபைல் ஃபோன் என் கையில எல்லாம் கிடையாதுங்க. பிராண்ட்ஸ் நமக்கு மொபைல் ஃபோனை தர மாட்டாங்க, அது வேற ஒரு விஷயம். சோ இந்த வீடியோல இந்த மொபைல் ஃபோனோட ஃபுல் ஸ்பெக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து என்ன வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். சோ மறக்காம அந்த லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாமே தட்டி விட்டுருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்ப்ளே, டிசைன், வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல நமக்கு 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்கணும். பட் இங்க நமக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் HD பிளஸ் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் ஒரு பட்ஜெட் கேட்டகரி மொபைல் ஃபோன். இதை வந்து என்ன பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பட்ஜெட்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. பட் என்னதான் 10,000 பட்ஜெட்ல வந்து லான்ச் பண்ணாலும் எக்கச்சக்க பிராண்ட்ஸ்ல எக்கச்சக்க மொபைல் ஃபோன்ஸ்ல வந்து ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே நமக்கு அவைலபிளா இருக்கு. LCD பேனல் தான், பட் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நிறைய பிராண்ட்ஸ்ல நிறைய மொபைல் ஃபோன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இங்க இன்னுமே வந்து HD பிளஸ் தான் கேட்டுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த Realme எதனால இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அண்ட் 15,000 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் சூப்பர் AMOLED போயிட்டாங்க. பட் இவங்க வந்து LCD கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் AMOLED 120 போறாங்க நிறைய பேர். பட் இங்க ஸ்டில் வந்து ஃபுல் HD பிளஸ் இல்லைனா வந்து LCD பேனல் இல்லைனா HD பிளஸ் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்கும். இதுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. நார்மலான ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். ஸோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போறது இல்லை. அண்ட் வெயிட் அப்படி நீங்க பார்க்கும்போது 200 grams வெயிட் இருக்கு, 9.1 mm திக்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியான சைட் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே ஓரளவு வந்து ஆவரேஜ் தான் இருக்கு. அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் வந்து ஓரளவு நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பில்ட் தான். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த சீரிஸ்ல வந்து எல்லா மொபைல் ஃபோனோட அதே டிசைன் வந்து இங்கே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. பெருசாக எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸ்பீக்கர் வந்து பேக்ல இருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசைன், டிஸ்பிளே, வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜா இருக்குங்க. இதுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கே தெரியும். நீங்க நம்ம ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க யாருமே ரொம்ப கேள்விப்படாத யூனிசாக் T610 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரீசனா வந்து மைக்ரோமேக்ஸ் இன் 2B வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ப்ராசஸர் தான் நமக்கு இங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 12 nm ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வந்து நேம்லாம் கேட்கறது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். நிறைய பேர் யூனிசாக்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து யூனி SOCன்னு சொல்லுவாங்க. இப்படி வேணா சொல்லிடலாம், ப்ராசஸர் அதே ப்ராசஸர் தானே. ஸோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 nm ஆர்கிடெக்சர் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கூடவே 1.8 GHz Cortex A75 கோர்ஸ் வந்து 2 கோர்ஸ் இருக்கு. அண்ட் 855 கோர்ஸ் வந்து 6 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Snapdragon 660 பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கூட Snapdragon 665 பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரெண்டு சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சென்டரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெவல் தான் இந்த யூனிசாக் T610 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர்னால கொடுக்க முடியும். அண்ட் இங்கே நம்ம GPU அப்படின்னு பார்க்கும்போது Mali G52 அப்படிங்கிற இந்த GPU கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கு எந்த GPU இதுதான். ஸோ உங்களுக்கு கேமிங், கிராஃபிக்ஸ், ரெண்டரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டாக இருக்கும். இப்போ மீடியாடெக்லேயே வந்து நமக்கு மீடியாடெக் Helio G70 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸர் வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ப்ராசஸர் நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியாது. புதுசாக இப்போ வர்றதுனால ஆல்ரெடி வந்து இருந்த ஒரு பழைய பிராண்டு தான் இப்போ புதுசாக மறுபடியும் வந்துகிட்டு இருக்காங்க. புதுசாக ப்ராசஸர் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு. பட் இது வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே இருக்கும். அண்ட் இங்கே நம்ம கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ பேக்கில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 3 கேமராஸ் இருக்கு. 13+2+2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வச்சு நீங்கள் எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படிலாம் வீடியோகிராஃபி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் என்ன சொல்றது அப்படிங்கிறது எனக்கே தெரியலங்க. ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம், டீசெண்டான குவாலிட்டியில் ஒரு ஃபோட்டோ இருக்குப்பா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p ரெசல்யூஷன் நீங்கள் 30 FPS கண்டிப்பாக எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. 60 FPS கொடுக்குற வாய்ப்பே இல்லை டெஃபினட்டா. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். நிறைய மொபைல் ஃபோன்ஸ் நம்ம பார்த்தாச்சு.
ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜுக்கும் கீழே அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ கேமராஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப 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 மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் ஃபோனில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் ஒரு சின்ன ஆப்பு வச்சிருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். சின்ன ஆப்பில் பெரிய ஆப்பு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5000 mAh பேட்டரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனில் நமக்கு கொடுக்குற அடாப்டர் வந்து ஜஸ்ட் 10 வாட்ஸ்க்கான நார்மல் அடாப்டர் தான். இந்த பட்ஜெட்டில் நமக்கு எக்கச்சக்க பிராண்ட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கொடுக்குறாங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இருக்குது. அதுவுமே இங்கே கொடுக்கல. நார்மலாக ஒரு 10 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். HD+ டிஸ்பிளே தான். பெருசு நமக்கு யூசேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேட்டரி லைஃப் 4 நாள் ஃபுல்லாக தாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து இந்த பட்ஜெட்டில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரியல்மிலேயே உங்களோட நேர்சோ சீரிஸில் சூப்பரான மொபைல் ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதை விட பெட்டரான மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே, அதுவும் கம்மி ரேட்டில். ஸோ எதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் வந்து மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஸோ 10,000 rupees பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதத்தில் 10,000 rupees பட்ஜெட்டில் பெஸ்ட் ஆகிற மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசிங் யூசேஜ் அண்ட் கூட இந்த ஃபோன் கால் மட்டும் தான் நான் பேசுவேன். வேறு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அண்ட் கூட வந்து எப்போ வந்து படம் பார்ப்பேன். படம் பார்க்கறது கூட உங்களுக்கு HD+ டிஸ்பிளே அப்படிங்கிறனால குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும். கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லவே முடியாது. LCD பேனல் வேறு. ஸோ என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து ஜூமு மீட்டிங்கு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, இல்லைனா வந்து கேமிங் பண்ணுறதுக்கும் சரி செட்டே ஆகப்படுறது இல்லை. ஸோ நார்மலான ஒரு யூசேஜ் பண்ணு அப்படிங்கிறாங்க. தாராளமாக இந்த மொபைல் ஃபோன் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமில் லான்ச் பண்ண மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 11,500 கிட்ட வருது. பட் இந்தியாவுக்கு அதோட கண்டிப்பாக கம்மியாக தான் கொண்டு வருவாங்க. ஸோ 10,000 உள்ளே லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்து ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு 4GB RAM எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ August 23 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. நாளை கழிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா? அண்ட் இந்த மொபைல் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூனிசாக் ப்ராசஸரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் என்ன வீடியோ போட்டாலுமே நீங்க மிஸ் பண்ணா பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை எல்லாமே தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் கேளுங்க. உங்க ஒவ்வொருத்தர கமெண்ட் படிச்சு நான் கண்டிப்பா உங்க எல்லாருமே ரிப்ளை பண்றேன். ஸோ see you next video. Till then, உங்களுக்கு இன்ஸ்பயர்டா. Bye.